ஒரு குழந்தை தாயின் கருவறையிலிருந்து வெளி உலகிற்கு பிறக்கும் அந்த நொடியில் அவன் முதலில் இழுக்கும் மூச்சு வெறும் காற்றல்ல. அந்த மூச்சில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இந்த 5 பஞ்சபூதங்களின் சக்தியும் கலந்து இருக்கிறது. இந்த மூச்சுக்காற்றில் உள்ள பஞ்சபூதங்களில் ஏதேனும் ஒரு பஞ்சபூதம் குறைபட்டால் அவன் மனிதனாக பிறக்கிறான். இந்த பஞ்சபூதத்தில் எந்த குறைபாடுமே இல்லை என்றால் அவன் ரிஷியாகவும் முனிவராகவும் சித்தராகவும் திகழ்வான். இதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் தவத்தின் மூலமாக பஞ்சபூதத்தை ஒன்றாக இணைக்கும் முயற்சியும் பயிற்சியும் செய்கிறார்கள். இணைத்தவர்கள் சித்தராக திகழ்கிறார்கள். இந்த பஞ்சபூதத்தின் குறைபாட்டின் மூலமாக தான் மனிதர்கள் பிறக்கிறார்கள். கர்ம வினைகளை அனுபவிக்கிறார்கள். பஞ்சபூதத்தின் அச்சரமாக உடலில் ராஜ உறுப்புகளாக இருக்கிறது. இதன் வழியாகத்தான் கர்மாவும் கர்மாவின் மனமும் இயங்குகிறது. இப்பஞ்சபூதம் எப்படி அழிகிறது என்று பார்ப்போம். ஒரு பிறந்த குழந்தைக்கு பஞ்சபூதம் 1 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் அழிகிறது. இவ்வழிவை 14 வயது முடிவில் நிறுத்திவிடுகிறது. அடுத்து 15 வயதிலிருந்து 28 வயது வரைக்கும் இன்னொரு பஞ்சபூதம் அழிகிறது. இப்படியே 14 வருடம் ஒரு முறை ஒவ்வொரு பஞ்சபூதமும் தனித்தனியாக அழிகிறது. இந்த 2 பஞ்சபூதமும் 28 வயது வரைக்கும் எந்த அளவுக்கு அழித்தீர்களோ ஆணும் பெண்ணும் திருமணம் நிகழும்போது இந்த குறைபாடு ஆணுக்கு விந்திலும் பெண்ணுக்கு நாதத்திலும் இருக்கும். குழந்தை கருத்தரிக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு அழித்தீர்களோ அதன் சதவீதத்தின் படிதான் பிறக்கும். அக்குழந்தைக்கு அதே 2 பஞ்சபூதமும் அழிவில்தான் இருக்கும், பிறக்கும். இதுவே மறுபிறவியாக இருக்கிறது. பஞ்சபூதம் குறைபட்டால் தான் நோய், கர்மா, கர்மாவின் மனம் எல்லா இயக்கங்களும் இயங்குகிறது. ஏற்கனவே தாய் தந்தை 28 வயது வரைக்கும், அதாவது குழந்தை இவ்வுலகத்திற்கு வெளியே வரும் கால அளவு வரைக்கும் எந்த அளவுக்கு அழித்தீர்களோ மீண்டும் அந்த குழந்தைக்கு 1 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும், மீண்டும் 15 வயதிலிருந்து 28 வயது வரைக்கும் மீண்டும் அழியத்தான் போகிறது. இது வளர்ந்து இன்னொரு தலைமுறையை தயார் செய்யும். அதுவும் இப்படித்தான் பஞ்சபூத அழிவை அழித்து கொண்டே போகிறது. இப்படித்தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இம்மண்ணிலே. ஒரு கட்டத்தில் அந்த பஞ்சபூதம் நம் உயிரோடு இருக்கும்போது ஏதேனும் ஒன்று இறந்து விட்டாலும் என்ன நிகழும் என்றால், சித்தர்கள் கூறுவதுபடி புற்றுநோய், கிட்னி செயலிழப்பு, பித்தப்பை அகற்றம், பைத்தியமாகுதல், குணப்படுத்த முடியாத தோல் வியாதிகள், நுரையீரல் அரித்தல், இதய ஓட்டை இது போன்ற பல பிணிகளை உருவாக்கும். அதேபோல கருத்தரிக்கும் போது பஞ்சபூதத்தின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டால் குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் ஊனமாகவும் மூல வளர்ச்சி குன்றியதாகவும் மற்றும் அழியாகவும் பிறப்பார்கள் அக்குழந்தை. இப்படி பல நிலைகளும் உள்ளது. இப்போது இந்த கணம் இந்த வினாடி எனக்கு எந்த விதமான பிணிகளும் இல்லை, எனக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்று கூறாதீர்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் இன்னும் உங்களின் காலம் முடியவில்லை. உங்களின் வாரிசு இம்மண்ணில் வாழ்கின்றார்கள். இவ்வாரிசு மூலமாக இன்னொரு தலைமுறையும் இம்மண்ணில் உருவாகத்தான் போகிறது. யாராக இருந்தாலும் சரி, பஞ்சபூதம் குறைபாடு இல்லாமல் பிறக்கப் போவதும் இல்லை. பஞ்சபூதம் குறைபாட்டின் மூலமாக தான் பிறக்கும் சேர்ந்திருக்கிறார்கள். அதுக்குரிய பாதிப்பு நிச்சயமாக உண்டு. யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது பஞ்சபூத அழிவிலிருந்து. அதே போல பஞ்சபூத இறப்பிலிருந்தும் யாராலையும் தப்ப முடியாது என்பதை நீங்கள் நினைவில் வையுங்கள். இந்த பஞ்சபூதம் அழிவுக்கும் இறப்புக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது உங்களின் நாக்கு, அதாவது உணவு. எந்த உணவின் மூலமாக அழிகிறது என்ற கேள்வி எழும்பும் அல்லவா? அது சைவமா அல்லது அசைவமா என்றால், நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் பஞ்சபூதம் அழியத்தான் செய்யும். அது இயற்கையின் நீதி. இதில் அழியாத உணவுகளை கண்டறிந்து நாம் உண்ணுவதற்கு பெயர்தான் மதி, நாணம் என்று கூறுவார்கள். நீங்கள் உடனடியாக காய்கறி சாப்பிடலாமா, பழங்களை உண்ணலாமா, இயற்கையான சிறுதானியங்களை சாப்பிடலாமா, இப்படி கனவு கோட்டை கட்டிவிடாதீர்கள். எந்த உணவு எந்த பஞ்சபூதத்தை அழிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதல்லவா? நல்ல உணவு கூட பஞ்சபூதத்தை அழிக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வையுங்கள். அதாவது நீங்கள் எந்த பஞ்சபூதத்தை அழிக்கக்கூடிய உணவை உண்ணாமல் பஞ்சபூதத்தை காக்கக்கூடிய உணவை உண்டால்தான் கர்மவினை அழிந்து முக்தி மோட்ச நிலைக்கு உங்களால் செல்ல இயலும்.
இதன் மூலமாக தான் ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள முடியும். வேறு எந்த நிலையிலும் நீங்கள் சென்றாலும் உணவு என்ற நிலையில் நீங்கள் கொட்டை விட்டால் எல்லாம் பாழாகிவிடும். அதனால் தான் மனிதர்கள் எளிமையான விஷயங்களை கர்ம வினையை போக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். தங்களுடைய நாக்கை கட்டுப்படுத்த சொன்னால் அவர்களால் முடியவும் இல்லை. அதற்கு நாங்களே கர்மவினை அனுபவித்து விடுகிறோம் என்று கூறிவிடுகிறார்கள். இக்கர்மவினை உங்களோடு முடிய போவது அல்ல. நீங்கள் இறந்தாலும் அந்த பஞ்சபூதம் உங்கள் வாரிசுக்கிட்ட தான் செல்லும், தொற்றின் கொல்லும் என்பதை மறவாதீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும் உங்களோட பஞ்சபூத அழிவு இயற்கை உங்கள் தலைமுறையிடம் சொத்தாக கொடுத்துவிடும் அதையும் நீங்கள் நினைவில் வையுங்கள். தங்களுடைய வினையை தாங்களே நீக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய நாக்கை தாங்களே கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் கர்மவினை முழுமையாக நீக்குவதற்கு சூட்சம வித்தை. இதுதான் சித்தர்கள் தங்களுடைய ஓலைச்சுவடியில் பஞ்சபூதத்தை காக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் கொடுத்து உள்ளார்கள். அதையெல்லாம் நான் வெளியிடுகிறேன். பதிவை தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க.